அழகான இந்த பௌர்ணமி நல்லாள்ல நாகதேவதையை பார்க்கறதுக்கு நாம் என்ன பாகம் செஞ்சோமான் தாயாரே நாகதேவதையே நாகம்மதாயே போற்றி விஸ்வசக்தி தேவியே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வமகளின் வணக்கம். அழகான நல்லாள் இன்னைக்கு பௌர்ணமி நாளுங்க. இந்த பௌர்ணமி நல்லாளில் நாகதேவதையை பார்க்க வருவது என்பது அவ்வளோ விசேஷங்க. ஏனென்றால் எல்லா தெய்வத்துக்கும் பாருங்க ஒரு வாகனமாக எல்லா தெய்வத்துக்கிட்டையும் இருக்கும். உதாரணத்துக்கு நாம் சிவபெருமான் எடுத்துக்கலாம், அவர் கழுத்திலே நாகர் இருப்பாங்க. பெருமானுக்கு எம்பெருமானுக்கு நாராயணருக்கு அவர் ஆதிசேஷராய் அவருக்கு நாகர் துணையாக இருக்காங்க. பிறகு அம்பாளுக்கு விநாயகப் பெருமானுக்கு, பிறகு சுப்பிரமணியருக்கு அவங்களுக்கும் நாகப்பெருமான் கடவுளாய் கூடவே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் எல்லா சக்திகளுக்கும் நாகர் ஒரு துணையாக பகவான் நாகதேவதையாக இருக்காங்க. நாகராக, நாகதேவதையாக, அம்மையப்பனாக, அர்த்தநாரீஸ்வரராக எல்லா தெய்வங்களுக்கும் நாகர் கூடவே இருப்பாங்க. அப்போனா நாம் நாகதேவதையை மறக்கலாமா? பௌர்ணமி நல்லாளில் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் நாகதேவதைக்கு பால் ஊற்றி சாமி கும்பிடுங்க. பெரும் பாக்கியமாக இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அழகான நாள் பௌர்ணமி நல்லாளில் உங்கள் கூட உங்களை அன்பு தெய்வமகள் என் விகாஷினிதோ நாகம்மா ஆலயத்திலேருந்து நாம் இன்னைக்கு நாகதேவதையை பார்க்க வந்திருக்கோம். மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? எல்லா தெய்வங்களுக்கும் கூட இருக்கக்கூடிய நாகதேவதைக்கு அன்பான மகளின் அன்பான வணக்கம். தாயை, இந்த உலகத்தில் யாரும் எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கணும். உலகளுக்காக நாமளும் வாழ்ந்தோம். துணையாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குமா நாகம்மன் தாயே, தாயாரே போற்றி. நீங்களும் மறக்காமல் அருகில் இருக்கக்கூடிய நாகதேவதையை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நாகதேவதைக்கு பால் ஊற்றுவது என்பது அவ்வளோ விசேஷம். நாகதோஷங்கள் இருந்தால் போயிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமாக இருக்குது, நமக்கு ஒரு தீசக்தி நம்மளை தாக்கிட்டு இருக்கு, ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கல்யாணம் ஆகலை, கொள்ளச்செல்வங்கள் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் நாகரை கும்பிடலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிச்சயமாக பகவான் ஏதோ ஒரு வழி நாம் நினச்ச காரியம் நமக்கு நடக்கும். காலப்போக்கில் நிச்சயமாக நடக்கும். இது எந்த மாற்றம் இல்லைங்க. இருந்தால் நாகருக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குங்க. கண்டிப்பாக நாகதேவதையை பாருங்கள். எங்கே இருந்தாலும் சரிங்க. நாகத்துக்கு பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அம்பாளுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போங்க. நிச்சயமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. நாகதேவதையே போட்டி, அம்மன் தாய் சக்தி தேவியே போட்டி, சிவசக்தி தாயாரே போட்டி போட்டி. அழகான பௌர்ணமி நல்லால நாகம்மா ஆலயத்திலேருந்து கூட இந்த ஆலயத்திலேருந்து ஒரு அன்பு தெய்வமகள் என் விகாஷினி கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. இது தெய்வமகள் என் விகாஷினி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நானும் பகிர்ந்து கொண்டே இருக்கேன். நாகம்மா தாயை நல்லா கொடுத்துக்கோங்க. இதில் நானும் நாகம்மா தாய்க்கு விளக்கு போட்டு பாலெல்லாம் ஊற்றிருக்கோம். இந்த நாகம்மா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அன்னமார் கோயிலுமே இருக்குங்க. ரொம்ப விசேஷமான பழைய வாய்ந்த கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பூரில் புழுப்பட்டி அருகில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. பகவானி கோடி ஆசைத்தால எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. சுவாமி நாகம்மா தாயாரே போச்சு போச்சு. நமக்கு காவல் தெய்வங்கள், நமக்கு காவலாய் நம்ம ஊரை காக்க தெய்வங்களாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய பகவானை போய் பாருங்கள். நாகதேவதைக்கு மறுக்காமல் பால் ஊற்றுங்க. அதிலும் இல்லை பௌர்ணமி நல்ல நாளில் கண்டிப்பாக நாகதேவதையை பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக நாகதேவதையை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சக்தி பராசக்தி சிவசக்தியே போற்றி. ஓம் நம சிவாய. நாகதேவன் தாயாரையே போற்றி.